அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் தயவாலும் கருணையாலும் இன்று நமது நாமக்கல் வள்ளலார் சன்மார்க்க அறக்கட்டளையில் இணைந்து காலை ஒருவேளை பசியாற்றுவித்தல் செய்யும் தயவாளர்கள் குடும்ப அமைதி, குடும்ப ஒற்றுமை, குடும்ப ஆரோக்கியம், தொழில் மேன்மை, குழந்தைகள் கல்வி மேன்மை பெற்று விஞ்ஞான மெய்யறிவு பெற்று எல்லா வளமும் நலமும் ஊழி வாழ எல்லாம் உள்ள ஆண்டவரை பிரார்த்திக்கின்றோம். நீடூழி வாழ்க. வாங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி. இன்று தயவு செய்யும் தயவாளர் டி கோபாலகிருஷ்ணன், சென்னை சேர்ந்தவர். அவர்கள் குடும்ப அமைதி, குடும்ப ஒற்றுமை, குடும்ப ஆரோக்கியம், தொழில் மேன்மை, குழந்தைகள் கல்வி மேன்மை பெற்று மெஞ்ஞான மெய்யறிவு பெற்று எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூழி வாழ எல்லாம் உள்ள அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பிரார்த்திக்கின்றோம். நீடூழி வாழ்க. கோபாலகிருஷ்ணன் அவர்கள் குடும்பம் எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூழி வாழ எல்லாம் உள்ள அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பிரார்த்திக்கின்றோம். நீடூழி வாழ்க. இங்கு பசியாறும் அன்பர்கள் குடும்பம் எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூழி வாழ எல்லாம் உள்ள அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பிரார்த்திக்கின்றோம். நீடூழி வாழ்க. நமது நாமக்கல் வள்ளலார் சன்மார்க்க அறக்கட்டளை நீடூழி வாழ்க. நீடூழி வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வாங்கிட்டு போட்டு ஒரு 4 பேர் வாங்கணும். நான் உட்காந்து கதை பேசிட்டு வந்து நிற்கணும்ல கியூல. போன அதெல்லாம் நீ போனெல்லாம் நீ வீட்டில் பண்ணணும். நீ வந்தோடனே ஏதோ ஒரு நாளைக்கு அர்ஜென்ட்டாக கொடுக்கலாம். நீ அங்கே நின்று கதை பேசிட்டு தான் நிற்கிறவங்களாம் அவங்க நான் இவங்களா ஒருத்தர் சலுகை கொடுத்தா அது கரெக்டாக பயன்படுத்திக்கணும், தப்பாக பயன்படுத்தக்கூடாது.